சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன் ஜாப் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம். நம்மளோட குழந்தைகளுக்கு ஃப்யூச்சரில் நம்மளால முடிஞ்ச சேவிங்ஸை நம்ம செஞ்சு வைக்கணும். அப்போ தான் அவங்களோட ஃப்யூச்சருக்கோ இல்லை அவங்களோட படிப்பு படித்து முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் செட்டில் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக நம்மளால முடிஞ்ச சேவிங்ஸை இப்போ இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். பெண் குழந்தைகளுக்கு என்ன மாரி ஸ்கீம் இருக்கு? ஆனா, ஆண் குழந்தைகளுக்கு என்ன மாரி ஸ்கீம் இருக்கு? நெறைய பேர் பெண் குழந்தைகளுக்கு தான் சொல்றாங்க. ஆண் பசங்க வச்சிருந்தாங்க அப்டின்னா என்ன ஸ்கீம்? நானே ஒரு பையன் வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணலாம்? என்ன பண்ண முடியும்? நம்ம பையனுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறத மாரி தேடுனேன். என்ன மாரியே நெறைய அம்மாக்கள் இந்த மாரி நம்ம பசங்களுக்காக நம்மளால முடிஞ்ச சின்ன சேவிங்ஸ் இன்னையிலேருந்து ஆரம்பிப்போம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். அண்ட் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டெய்லி வந்து உங்கள சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அந்த பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம். சுகன்யா சம்ருத்தி யோஜனா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்வ மகள் திட்டம்னு ஒண்ணு இருந்ததுங்க இல்லையா? அதுக்கு பதிலா இப்போ இந்த எஸ்எஸ்ஒய் ஸ்கீம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல. ஃபர்ஸ்ட் என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். இது பெண் குழந்தைகளுக்கான ஸ்கீமு. ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி தகுதி பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு கம்மியா தான் இருக்கணும். 10 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். 3வதா பெண் குழந்தைகளுக்கு நம்மளால அப்ளை பண்ண முடியாது. அதுதான் இதோட ரூல்ஸு. குறைஞ்சபட்சம் எவ்வளோ நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ரூ. 250லேருந்து 1,50,000 வரைக்கும் நம்மளால இந்த சேவிங்ஸ் பண்ண முடியும். ஆனா, இது வந்து மாசம் மாசம் கட்டுறது அந்த மாரி இல்ல. வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த மாரி நம்மளோட அமௌண்ட் பே பண்ணணும் ஸ்கீம்ல. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதோட முதலீட்டு வகை பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவ. இந்த மாரி 3 மாசத்துக்கு ஒரு தடவ, 6 மாசத்துக்கு ஒரு தடவ தான் இந்த ஸ்கீம் கிடையாது. அடுத்தது இதோட வட்டி பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே இதுதான் ஹையஸ்ட் வட்டி. 8.2% இந்த மாரி வட்டி போட்டு தராங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்தது இதோட கால அளவு பார்த்தீங்க அப்படின்னா, 21 வருஷம் நம்மள வருஷம் வருஷம் இந்த மாரி ஒரு 5,000, 50,000 இந்த மாரி நம்மளால எவ்வளோ முடியுமோ, அவ்வளோ நம்ம பே பண்ணலாம். இதோட கால்குலேஷன் என்னங்கிறத பின்னாடி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு வேளை உங்களால இந்த அமௌண்ட்ட கட்ட முடியல, நான் பாதியிலேயே வித்ட்ரா பண்றேன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆனா தான் நீங்க அந்த அமௌண்ட்ட எடுக்க முடியும். நடுவுல நம்மளால இந்த அமௌண்ட்ட எடுக்க முடியாது. இதுக்கு ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா இருக்கு. செக்ஷன் 80C படி இப்ப நீங்க ஒரு வேளை ஒரு ரூ. 10,00,000 வருஷத்துக்கு நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ரூ. 1,50,000 இந்த ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணி அமௌண்ட் ஸ்கீம்ல போட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா டாக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 10,00,000 எடுத்துக்க மாட்டாங்க. 8,50,000 மட்டும் தான் டாக்ஸ்ன்னு உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. அதுதான் இந்த ஸ்கீமு. அடுத்தது டேப்லெட் காலம் பார்க்கலாம். எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும், எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுல குடுத்துருக்கேன். அண்ட் பாருங்க. ஏதாவது டவுட்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன். அண்ட் வருஷத்துக்கு ஒரு தடவ தானே இத நம்ம பே பண்ணணும். இப்போ உங்களால 1,50,000 வருஷத்துக்கு பே பண்ண முடிஞ்சது அப்படின்னா, மந்த்லி நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும்? ரூ. 12,500 பண்ணா மட்டும் தான் நம்ம வருஷத்துக்கு ரூ. 1,50,000 நம்மளால நம்ம வந்து அமௌண்ட்ட வந்து அந்த ஸ்கீம்ல போட முடியும். அடுத்தது பெண் குழந்தைகளுக்கு வந்து 5 வயசுல நீங்க இப்ப போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, 2025ல போட ஆரம்பிக்கிறீங்கன்னா, அடுத்தது மெச்சூரிட்டி பீரியட் வந்து எப்பன்னா 2046 நம்ம பெண் குழந்தைங்களுக்கு 21 வயசுல கல்யாணம் பண்றோம் அப்படின்னா, அந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 21 வயசு வரைக்கும் நம்ம பண்றோம் இல்லையா? டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கையிலேருந்து குடுத்தது ரூ. 22,50,000 நம்ம கையில குடுத்துருப்போம். ஆனா நம்மளுக்கு கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய அமௌண்ட்டு. அண்ட் அதுக்கு அவங்க என்ன வட்டி குடுக்குறாங்க அப்படின்னா, வட்டி மட்டும் பாதிக்கு பாதி வந்திருக்கு நம்மளுக்கு. ரூ. 46,77,578 அந்த மாரி நம்மளுக்கு வட்டி போட்டு தராங்க. அப்ப நம்மளோட கட்டின பணமும், அவங்க வட்டியும் சேர்ந்துச்சு அப்படின்னா, ரூ. 69,27,578 நம்மளுக்கு மொத்தமா கிடைக்கும். எப்போ 2046ல நம்ம கையில கிடைக்கும். மொத்தமா எல்லாத்தையும் நம்ம அமௌண்ட்ட பே பண்ணோம் அப்படின்னா, இது கண்டிப்பா கிடைக்கும். இந்த அமௌண்ட் அப்ப நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா எல்லாராலயும் ரூ. 1,50,000 வருஷத்துக்கு கட்ட முடியுமா? முடியாது. நம்மலாம் யாரு? சாதாரண மக்கள். நம்மளால எவ்வளோ முடியும்? ஒரு மாசம் ஒரு ரூ. 4 ஒரு ரூ. 5 இல்லன்னா வருஷத்துக்கு ஒரு ரூ. 50,000 கட்ட முடியும்னா நம்மளால முடியும். ஏன்னா லோனோ இல்ல ஏதாவது ஒண்ணு சின்னதா பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஏதாவது செய்வோம். அப்ப நம்மளால மாசத்துக்கு ரூ. 5,000 ரெடி பண்ண முடிஞ்சது அப்படின்னா, வருஷத்துக்கு ரூ. 60,000 தான். அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும்.
இது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து ரூ. 9,00,000 கட்டி முடிக்கிறோம். நம்ம கையிலேருந்து ரூ. 9,00,000 தான் போகுது. அவங்க அதுக்கு வட்டி எவ்வளோ குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 18,71,031 நம்மளுக்கு. அவங்க வட்டி குடுக்கறது. அப்ப நம்ம கையில போட்ட காசும், அவங்க குடுக்குற வட்டியும் நம்மளுக்கு வந்து மொத்தமா எவ்வளோ வருதுன்னா, ரூ. 27,71,031 நம்மளுக்கு வட்டி வருது. இதுதான் அதோட ஃபுல் ஸ்கீமு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆண் குழந்தைங்களுக்கான சேமிப்பு திட்டம். தனியா பெண் பிள்ளைகளுக்கு குடுத்த மாரி எஸ்எஸ்ஒய் இல்ல. அதுக்கு பதிலா தான் பிபிஎஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதுவும் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு பண்ணோம் அப்படின்னா, ரிட்டர்ன்ஸ் நெறையா கிடைக்கும். அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரெசிடென்சியா இருந்தா போதும். நீங்க ஒரு இந்திய குடிமக்களா இருந்தா போதும்ன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிள். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 500 இருந்து மேக்ஸிமம் 1,80,000 வரைக்கும் எல்லாமே அதே தான் லிமிட்டட் குடுத்துருக்காங்க மேக்ஸிமம். ஆனா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவ எஸ்எஸ்ஒய்ல குடுத்துருந்தாங்க. ஆனா இது வந்து நம்ம தேவைக்கு ஏத்த மாரி இதில நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மந்த்ஸ்க்கு ஒண்ணு, இல்ல மந்த்லி, இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவ. அந்த மாரி பிபிஎஃப்ல நம்மளுக்கு பிடிச்ச மாரி நம்மளுக்கு எப்ப தேவையா இருக்கோ, நம்ம கையில லம்சம் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா, நம்ம எப்ப வேணாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான வட்டி பார்த்தீங்க அப்படின்னா, 7.1% குடுத்துருக்காங்க. இதோட டென்யூர் பீரியட் பார்த்தீங்கன்னா, 15 வருஷம். அந்த எஸ்எஸ்ஒய் பெண் குழந்தைங்களுக்கான ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, 21 வருஷம் வரைக்கும் இருக்கணும். அண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா, 15 வருஷம் தான். அதுக்கான வித்ட்ராவல் எப்ப பண்ணலாம்? என்னால முடியல. நான் க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, 7 வருஷமாவது நீங்க முடிச்சிருக்கணும். அண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும். என்னால இதுவரைக்கும் கட்டவே முடியாது. நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா 5 இயர்ஸ். இல்ல எனக்கு சில அமௌண்ட் மட்டும் கிடைச்சா போதும். அதுலேருந்து கொஞ்சம் வேணும் இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, 7 வருஷம் ஆனா தான் அந்த அமௌண்ட்ட நீங்க கொஞ்சமாவது எடுக்க முடியும். க்ளோஸ் பண்ணணும்னா 5 இயர்ஸ்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இத பிபிஎஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்ட வச்சு நம்ம லோன் வாங்கலாம். எனக்கு பிபிஎஃப்ல இவ்ளோ அமௌண்ட் இருக்குப்பா. ஆனா நான் இவ்ளோ சேர்த்தி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க லோன் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஆவது நீங்க இந்த பிபிஎஃப்ல அமௌண்ட் பே பண்ணியிருந்திருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த ஸ்கீம்ல உங்களால லோன் வாங்க முடியும். அண்ட் இதுல பார்த்தீங்க அப்படின்னா, டாக்ஸ் பெனிஃபிட் கண்டிப்பா இருக்கு. அடுத்தது நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வருடம் மு முதலீடு எவ்வளோ பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 3,000 மந்த்லி நீங்க ரூ. 3,000 பே பண்ற மாரி இருந்ததுன்னா, வருஷத்துக்கு ரூ. 36,000 வரும். அதுவே நீங்க உங்களால மாசம் ரூ. 5,000 கட்ட முடியும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சேம். அதேதான் வருஷத்துக்கு ரூ. 60,000 உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாரி இருக்கும். இதோட ஸ்டார்ட்டிங் பீரியட் இப்ப நீங்க 2025லயே நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, 15 வருஷத்துக்கு இதோட ஸ்கீம் பீரியடு. அடுத்தது இந்த அமௌண்ட்ட உங்களால எப்ப நீங்க க்ளோஸ் பண்ண முடியும்னா, 2040ல நம்மளால முடியும். அடுத்தது நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 வருஷத்துல இதே ரூ. 3,000 கட்டியிருந்தீங்க அப்படின்னா மந்த்லி நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருப்போம்னா, ரூ. 5,40,000 நம்ம பணம் போட்டிருப்போம். அடுத்தது அவங்க எவ்வளோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 4,36,370 நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் குடுக்குறாங்க. அதில ஒரு 90% நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாவே வந்துருது. அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து நம்மளுக்கு மெச்சூரிட்டி பீரியட்ல நம்மளுக்கு டோட்டலா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 9,76,370 நம்ம கையில அமௌண்ட் அப்ப நிக்கும். 15 வருஷம் நம்ம இது ஃபுல்லா கட்டியிருந்தோம்னா, எவ்வளோ மந்த்லி ரூ. 3,000 கட்டியிருந்தோம் அப்படின்னா, 15 வருஷத்துல நம்மளுக்கு ரூ. 9,76,370 நம்ம கையில அமௌண்ட் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு காலேஜ் சேர்க்கறதுக்கு, அடுத்தது ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுற கோர்ஸோ, இல்ல எஜுகேஷனோ, அவங்க என்ன கேட்குறாங்களோ, அத நம்மளால செஞ்சு குடுக்க முடியும். இதே படிச்சு முடிச்சுட்டேன், பிசினஸ் பண்ணணும், எனக்கு குடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, நம்ம இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா மட்டும் தான் ஃபியூச்சர்ல நம்ம கையில அமௌண்ட் நிக்கும். சேவிங்ஸ்ங்கிறது ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இதுல சேவ் பண்ணலனாலும் பரவால்ல. ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க சேவ் பண்ணுங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி நீங்க 5,000 உங்களால பே பண்ண முடிஞ்சது அப்படின்னா, 15 வருஷத்துல நீங்க குடுக்க வேண்டிய அமௌண்ட் ரூ. 9,00,000. இந்த ரூ. 9,00,000க்கு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 7,27,284 தராங்க.
2யும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, நம்ம கையில அமௌண்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 16,27,284 நம்ம கையில இருக்கும். இது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். இருந்தாலும் இதெல்லாம் சேவ் பண்ண பழகிக்கோங்க. இப்ப இருந்தே நம்ம குழந்தைகளுக்காக தான் எல்லாமே செய்றோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குழந்தை பொறந்திருந்தது அப்படி இந்த வீடியோவ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் சப்போர்ட். சப்போர்ட் பண்ணுங்க. 1 1/2 மாசம் தான் ஆச்சு நான் இந்த சேனல் ஆரம்பிச்சு. நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. சி